Dear 10th students and viewers, எல்லாருக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு பாருங்க எக்ஸசைஸ் 1.3 10th சம் பார்க்க போறோம். 10th சம் என்ன? The data in the adjacent table depicts the length of a person forehand and their corresponding height. Based on this data, a student finds a relationship between the height y and the forehand length x as y equal to ax plus b, where a and b are constant. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் y is nothing but f of x. அப்ப இந்த f of x இந்த terms of x யாரு? ax plus b. அப்ப இத பேஸ் பண்ணி, இந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அந்த டேபிள்ல அந்த பர்சனோட ஃபோர்ஹேண்ட் லென்த் இன் சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. அதுதான் x. சரிங்களா? நாம கொடுக்க போற இன்புட். அடுத்து வெளியில இருக்கு பாருங்க, y, that is height வந்து இன்ச்சஸ்ல கொடுத்திருக்காங்க. height வந்து எவ்வளவு? ஃபார் எக்ஸாம்பிள் y ன்றது height. சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த டேபிளை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 35 கொடுத்திருக்காங்க. 35 4 லென்த்தா இருந்துச்சுன்னா அந்த பர்சனோட ஹைட் எவ்வளவு இருக்குமா? 56 இருக்கும். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே பண்ணலாம். பாருங்க, 45 65 50 69.5 55 74 இப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்களா? ரைட். இப்போ அவங்க ஒன்னொன்னா சால்வ் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணணும். சோ y equal to ax plus b தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, y equal to ax plus b equal to ax plus b ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வெச்சுக்கிறேன். y equal to ax plus b where a and b are constant, அத நான் 1 னு வெச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சறேன். இப்போ நம்ம क्वेश्चन குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, what is the first question? number 1, check if this relation is function. இந்த ரிலேஷன் இவன் கொடுத்திருக்கிறது பார்த்தாலே தெரியுது, இது ஃபங்க்ஷன் தான். பாருங்க, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கரெக்டா இருக்கா? அப்ப அது என்னது? ஃபங்க்ஷன் தான். சோ இது கண்டிப்பா ஃபங்க்ஷன் தெரியும். அத நம்ம சொல்லணும், ரீசனோட சொல்லணும். ஏதாவது ரீசனோட சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, check if this relation is a function. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு ஆரோ டயகிராம் வரையலாம். ஆரோ டயகிராம் டிரா பண்ணோம்னா ரைட், இது x, இது y. சரிங்களா? 35 45 50 55, தென் இங்க 56 65 69.5 74. ஓகே, இப்போ இந்த ரிலேஷன் பாருங்க, 35 இதான் இன்புட், x தான் இன்புட். நான் x உள்ள கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் கிடைக்குது 56. சோ அப்போ 35 56 கிடைக்குது, 45 க்கு 65 கிடைக்குது, 50 க்கு 69.5 கிடைக்குது, 55 க்கு 74 கிடைக்குது. அப்ப பாருங்க, நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சா அது வந்து ஃபங்க்ஷன், நமக்கு தெரியும். சோ the given relation is, therefore it is function. The given relation is function. எப்படி ஃபங்க்ஷன்? ரீசன் சொல்லணும். ஒண்ணு இல்ல, நம்ம அந்த டெஃபினிஷனையே யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். every element of a as a unique element in b னு ஒன்னு படிச்சோம் இல்லையா? சோ அதே மாதிரி இங்க every element in x, every element of x as a unique element in y, அவ்வளவுதாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இது ஃபங்க்ஷனா கேட்டிருக்காங்க. ஆமா, கரெக்ட்டா இருக்கு. அதனால இது ஃபங்க்ஷன். சோ இட் இஸ் ஃபங்க்ஷன் because every element of x has a unique element of y. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சது. அடுத்த செகண்ட் क्वेश्चन போலாம். find a and b கேட்டிருக்காங்க. சோ a and b னா a வும் தெரியாது b யும் தெரியாது, ரெண்டு பேரும் யாரும் தெரியல எனக்கு. அவங்க a and b கேட்டிருக்காங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும்? a and b கண்டுபிடிக்கணும் அப்படினா a, சரி, இப்போ அவங்க கொடுத்திருக்கான் a and b வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்கான். a and b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படினா நாம என்ன பண்ணணும்? நமக்கு தெரியும் இல்லையா? x இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா y கிடைக்குதுன்னு அவனே கொடுத்திருக்கான். இது x, இது y ன்னு நமக்கு தெரியும். இதுல போய் ரீப்ளேஸ் பண்ணா ஒரு டைம் a plus b கிடைக்கும், இன்னொரு டைம் ரீப்ளேஸ் பண்ணா மட்டும் தான் ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தா தான் ரெண்டுத்தோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் அல்ஜிப்ராவுல எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. சரிங்களா? 2 equation, 2 variable and 2 equation, 3 variable and 3 equation, அப்படியே அதை எலிமினேட் பண்ணி போடுவோம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் இப்பயும் அதை தான் செய்ய போறோம். ஒரு டைம் அப்போ 4 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க சார். அப்போ யார் சார் யூஸ் பண்றது? யார் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் 2 டேட்டா எடுத்துக்கோங்க. நமக்கு பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. சோ அப்ப இதே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பாருங்க, டெசிமல்லாம் வருது. நமக்கு டெசிமல்னாலே அலர்ஜி. சோ அந்த டெசிமலே வேண்டாம். சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன்ல நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுத்துக்குவோம். என்ன அந்த 2? 35, ஒன்னு வந்து 35, இன்னொன்னு வந்து என்னது 45. சோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் क्वेश्चन, முன்னாடி செகண்ட் क्वेश्चन ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் a and b கேட்டிருக்காங்க. அப்ப a and b னா ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்துக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் யாரு? 35 56 சோ அப்ப x க்கு பதிலா 35, y க்கு பதிலா 56 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 1 ல 1 implies
x க்கு பதிலா 35 y க்கு பதிலா 56 56 equal to y தானே 56 அடுத்தது x க்கு a into 35 plus b தெரியாது அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப இதை சிம்பிளை பண்ணி எழுதுறோம். ஒரு ஈக்குவேஷன் எழுதலாமா? 35a plus b equal to 56. ஈக்குவேஷன் நம்பர் 2 ஆல்ரெடி ஒன்னு நேம் கொடுத்ததால அது 2 வெச்சுக்கிறேன். அகைன் திருப்பி 1 implies ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல யாரை சப்ஸ்டிட் பண்ண போறோம்? இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கலாமா? இன்னொரு பேர் எடுத்துக்கலாம். அப்போ இன்னொரு பேர் யாரு? 65 equal to a into 45 then plus b. இப்போ இத போய் சப்ஸ்டிட் பண்ணி இத சிம்பிளை பண்ணா இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா? 45a plus b equal to 65. இப்படி ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனும். அதுக்கு தான் அல்ஜிப்ரால எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அப்ப எலிமினேஷன் மெத்தட் அப்படினா என்ன அப்படிங்கிறது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் எலிமினேஷன் மெத்தட்? சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் எலிமினேஷன் மெத்தட். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 35a plus b equal to 56. ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து 45a plus b equal to 65. that is 3. what is how to solve? நல்லா பாத்துக்கோங்க. எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா லிசன். ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிருக்கோம் சார். எதையாச்சும் ஒன்று எலிமினேட் பண்ணுங்க, இன்னொன்று கிடைக்கும். அதை எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க, இன்னொன்று கிடைச்சிடும். கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ முதல்ல பார்க்கணும் யாராவது சேமா இருக்காங்களான்னு பாருங்க. ரெண்டு ஈக்குவேஷன்ல சேமா இருந்தா பிரச்சனை இல்லை. யாராவது ஒரு வேரியபிள் சேமா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க ரெண்டு சேமா இருக்கு, ஆனா சேம் சைனா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? டிஃபரண்ட் சைனா மாத்தணும். அப்ப என்ன கண்டிஷன்? செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன். செகண்ட் தேர்ட்ல மைனஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே என்ன ஆயிடும்? சைன் சேஞ்ச் ஆயிடும். சோ இட் இஸ் அந்த மைனஸ் இஸ் காமன் ஃபார் ஃபுல் தேர்ட் ஈக்குவேஷன். சோ எல்லாத்துலயும் காமனா சைன் சேஞ்ச் பண்றீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? b எலிமினேட் பண்ணிடலாம். 45ல 35 போச்சுனா அதோட சைன் பாருங்க டிஃபரண்டா இருந்தா மைனஸ் பண்ணனும். இது பிளஸ் இப்போ இது மைனஸ் ஆயிடுச்சு. சோ மைனஸ் 45ல 35 போச்சுனா 10a minus 10a is equal to minus 10a is equal to minus 65ல 56 போச்சுனா minus 9 minus minus என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். சோ 10a is equal to 9, a is equal to 9 by 10. it is nothing but a is equal to 9 by 10, which is nothing but a is equal to 0.9. a கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம்? அடுத்தது b கண்டுபிடிக்கணும். substitute a equal to 0.9 in 2 or 3 எதுல வேணா கொடுக்கலாம். நான் 2ல கொடுக்குறேன். சரிங்களா? 2ல கொடுத்தா 2 implies செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 35a plus b equal to 56. 35a எவ்வளோ? 0.9 plus b equal to 56. So இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 5 9s are 45, remaining 4, 9 3s are 27, 27 4 31. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 31.5 plus b equal to 56. அப்ப b equal to 56 minus 31.5. So இதை சப்ட்ராக்ட் பண்ணனும். 56ல 31.5 சப்ட்ராக்ட் பண்றோம். சோ முதல்ல போச்சுனா பாரோ பண்ணா 5, இங்க 5 இருக்கு, 5ல 1 போச்சுனா 4, இங்க 5ல 3 போச்சுனா 2, 24.5. So b is equal to 24.5. ab ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. புரியுதுங்களா? ab ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. சோ அப்ப பாத்துக்கோங்க. சோ ab ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. சோ சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் therefore solution a equal to எவ்வளோ? 0.9, b equal to 24.5. சரிங்களா? இது ஒரு சொல்யூஷன் கிடைச்சாச்சு. செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட் ஒன் போறதுக்கு முன்னாடி இந்த a b யும் 1ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்பதான் நம்மளுக்கு அடுத்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். சோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் என்ன கொடுத்திருக்காங்க? இப்போ எப்படி 35 கொடுத்தா 56 கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க. 45 கொடுத்தா 65. அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்திருக்கான். சரிங்களா? ஒன்னு வந்து 40 கொடுத்திருக்கான். 40 இருந்தா என்ன? 40 சென்டிமீட்டர் இருக்குன்னு வெச்சுக்கோமே. ஒரு 40 சென்டிமீட்டர் இருந்தா அதோட இன்ச்சஸ், அந்த பர்சனோட இன்ச்சஸ் ஹைட் எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க. 4 and லெந்த் 40 சென்டிமீட்டரா இருந்தா அந்த பர்சனோட ஹைட் எவ்வளவு இருக்கும் அப்படி கேட்பாங்க. இல்லன்னா இன்னொன்னு எப்படி கேட்பாங்க? அந்த பர்சனோட ஹைட் 53.3 இன்ச்சஸா இருக்கு, அப்போ அந்த அவரோட 400 லெந்த் எவ்வளவுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி கேட்பாங்க. அதுக்கு நமக்கு அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணனும். ஜெனரலா அந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதான் ab கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அத போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம். 1 implies y is equal to a எவ்வளோ? 0.9x plus b எவ்வளோ? 24.5. இதுதான் a வந்து 0.9x plus 24.5. 0.9x plus 24.5 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இது ஒரு ஈக்குவேஷன் வெச்சுக்கோங்க. ஆல்ரெடி 1 2 3 வரைக்கும் போனதால இதுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் பேர் வெச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் क्वेश्चन போலாம். வாட் இஸ் தி क्वेश्चन நம்பர் 3? क्वेश्चन நம்பர் 3 என்னன்னா என்ன क्वेश्चन நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா find the height கேட்டிருக்காங்க. சாரி, find the height when the person 4 and length 40 cm அப்படி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40 cm. சோ क्वेश्चन நம்பர் 3 என்ன அப்படினா third one, when x equal to 40 cm then
y equal to question mark தெரியாது 40 cm x கொடுத்திருந்தா y என்ன அதுக்கு நம்ம அந்த fourth equation யூஸ் பண்ணிக்கலாம் fourth equation என்ன y equal to 0.9x plus 24.5 இப்போ என்ன பண்றது 0.9x x க்கு பதிலா 9x கொடுக்கிறேன் 0.9 into x சாரி x க்கு பதிலா 40 சப்ஸ்டிட் பண்றேன் plus 24.5 மல்டிப்ளை பண்ணலாமா 0 9 4s are 36 ஒரு பாயிண்ட் டிஜிட் வச்சா ஒரு 0 கேன்சல் ஆயிடும் 0 அதனால கேன்சல் பண்ணி விடலாம் 36 தான் கம்ப்ளீட்டா கிடைச்சிருச்சு plus 24.5 சோ இப்போ ஆட் பண்றோம் அப்படினா 5 6 plus 4 10 remaining 1 4 6 plus 4 10 remaining 1 3 4 4 to 6 60.5 inches height எவ்வளோ 60.5 inches யாரு y சரிங்களா இப்போ அடுத்து சப்போஸ் அடுத்து என்ன கேக்குறாங்க பாருங்க நெக்ஸ்ட் அவங்க கேட்ட क्वेश्चन நெக்ஸ்ட் என்ன fourth one so ரிசல்ட் எழுதறதா எழுதிக்கலாம் if x equal to 40 னா y equal to 60.5 inches அப்படினு சொல்லி எழுதிக்கலாம் ரிசல்ட் அடுத்து fourth one என்ன அப்படினா again when y equal to 53.3 inches 53.3 inches சரிங்களா then x equal to question mark அப்ப x கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன வரும் பாருங்க x அதே fourth equation எடுத்துக்கறீங்க fourth equation எடுத்து என்ன பண்ண போறோம் y equal to 0.9x plus 24.5 இப்போ y எடுத்துட்டு 0.9x plus 24.5 எடுத்துட்டோமா இப்போ என்ன பண்ணலாம் y தெரியாது சாரி y தெரியும் சோ சப்ஸ்டிட் பண்ணுங்க y எவ்வளோ 53.3 equal to 0.9x plus 24.5 இப்போ என்ன பண்றோம் 24. இந்த பக்கம் வந்துருமா சோ அந்த கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் வந்துருங்க இது அப்படியே இருக்கும் அப்ப இது எப்படி இருக்கு பாருங்க 0.9x equal to 53.3 minus 24.5 மைனஸ் பண்ணுங்க 3 ல 5 போகாது சோ 30 ல 5 போச்சுனா 8 பாயிண்ட் அடுத்து இங்க 2 இருக்கு 12 ல 4 போச்சுனா again 8 அடுத்து இங்க 4 ல 2 போச்சுனா 2 28.8 0.9x equal to 28.8 அப்ப x equal to 28.8 by 0.9 நம்ம டெசிமல் டினாமினேட்டர்ல டெசிமல் வந்தாலே நமக்கு சங்கடம் பிரச்சனை அப்ப அதை எப்படி சால்வ் பண்றது ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம் ஒண்ணும் இல்ல into 10 பண்ணா இது என்ன ஆயிடும் கம்ப்ளீட் ஆயிடும் அப்ப பேலன்ஸ் பண்றது மெத்தட் பேலன்சிங் மெத்தட் சொல்லுவாங்க அப்ப கீழ 10 பண்ணா மேலே என்ன பண்ணுவீங்க 10 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் மேலே எத்தனை வந்து போறோம் இன்னொன்னு சப்போஸ் நீங்க பாக்குறீங்க ரெண்டுமே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே ஃபிராக்ஷனா இருக்கு அப்படினா மேலே டினாமினேட்டர் இல்லனா கூட பரவாயில்லை இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி அப்படினா இங்க டினாமினேட்டர்ல ஒரு டிஜிட் தள்ளி இருக்கு நியூமரேட்டர்ல ஒரு டிஜிட் தள்ளி இருக்குனா டிஜிட்ஸ் கேன்சல் ஆயிடும் அந்த டிஜிட்டே போய்டும் மேலேயும் ஒரு டிஜிட் தான் இருக்கு கீழேயும் ஒரு டிஜிட் தான் இருக்குனா அந்த டிஜிட் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப அது ஃபுல் ஹோல் நம்பரா மாறிடும் 288/9 வந்துரும் அப்ப என்ன வரும் பாருங்க 288/9 வந்துரும் அப்ப x equal to 288/9 போறேன் டைரக்டா இல்ல சார் எனக்கு அது புரியல அப்படினா நீங்க டினாமினேட்டர்ல யார் இருக்காங்க into 10 பண்ணா இது கம்ப்ளீட் ஆயிடும் டெசிமல் போய்டும் அப்ப மேலேயும் 10 ஆல பண்ணனும் இப்படியும் பண்ணலாம் அதுக்கு தான் இன்னொரு அது வந்து மத்த டைம்ல யோசிச்சு தான் செய்யணும் நீங்க இங்க சப்போஸ் இங்க 2 டிஜிட்டா இருந்து இங்க ஒரு டிஜிட்டா இருந்துச்சுனா இந்த டிஜிட் கேன்சல் ஆனா இந்த ஒரு டிஜிட் என்ன ஆகும் ரைட் சைடு ஜம்ப் ஆகும் சரிங்களா ஒரு ரைட் சைடு அப்படியே மூவ் பண்ணும் அப்படினா என்ன அர்த்தம் அப்போ இங்க 10 ஆல் பண்ணா இங்க 10 ஆல் பண்ணுவீங்க சப்போஸ் இங்க 2.88 னு இருந்துச்சுனா 10 ஆல் பண்ணும்போது ஒரு டிஜிட் தான் மூவ் ஆகும் அதுதான் நம்ம யோசிச்சு செய்யணும் டைரக்டா செய்யறதா இல்ல நம்ம ரூல் பிரகாரம் போறோம்னா டினாமினேட்டரை ஒரு டெசிமல் இருந்து தூக்கணும் டினாமினேட்டர் டெசிமல் இருந்து தூக்கிறதுக்கு 10 ஆல் மல்டிப்ளை பண்ணா மேலே 10 ஆல் மல்டிப்ளை பண்றீங்க 10 ஆல் மல்டிப்ளை பண்ணா 9 ஆயிடுது 28.8 சோ 288 ஆயிடுது இப்போ இத கேன்சல் பண்ணலாம் 3 9s are 27 remaining 1 2 9s are 18 அப்ப x equal to 32 centimeter புரியுதுங்களா சோ இந்த ரிசல்ட் என்னதுன்னா if y equal to 53.3 inches then x equal to 32 centimeter